எமி தீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் திவ்யா கிருஷ்ணன். வாருங்கள் கேட்டு மகிழலாம். குடும்ப நாவலான இதழ் மிடரும் முத்தம். அத்தியாயம் 37. காதலுக்கு கண்ணில்லை. இல்லை இல்லை, சூடு சொரணை எதுவுமே இல்லை. இதெல்லாம் இருந்திருந்தால் காதல் வந்திருக்குமா என்ன? ரகுவிற்கு மார் நிமித்தி கெத்து காண்பித்து பின்னாளில் கோக்ஸை தொலைக்க விருப்பமில்லை. அதே வேளையில் கும்பிடு போட்டு அவள் காலடியிலேயே படுத்து வாலாட்டிடவும் இஷ்டமில்லை. ஆனால் எண்ணாகினும் தாடிக்கார பொறுக்கி அவனுக்கு லோட்டஸ் வேண்டும். ஆகவே எப்படி நண்பன் தரன் மூலம் பொஞ்சாதியின் வேலையிடத்தை கண்டறிந்தானோ அதே வழியே அந்திகையின் புதிய மனையையும் தெரிந்து கொண்டான் ஆனவன். கோக்ஸுக்கு தெரியாமலேயே அவளை பின்தொடர்ந்து போனான் ரகு. ஒரு மாலை வேளையில் பெண் அவள் பணி முடித்து காரில் வீட்டுக்கு திரும்பிட, பைக் என்றால் சுலபமாக சுந்தரி அவள் கண்டுபிடித்து விடுவாள் என்றறிந்த ரகுவோ இம்முறை காரை கொண்டு சென்றிருந்தான் அவனின் உளவு வேலைக்கு துணையாக. மாளிகை போலான இடத்தில் வசித்தவள் இப்போது சாதாரண இல்லத்தில் இருப்பதை கண்டவனுக்கோ மனம் வருத்தப்படாமல் இல்லை. மாயோளின் இந்நிலைக்கு காரணம் ரகுதான் என்று உணர்ந்த போதும் குற்ற உணர்ச்சியில் துக்கம் கொள்ள அவன் நினைக்கவில்லை. மாறாக நடந்ததை தூர போட்டு இனி நடக்கப் போவதில் கவனத்தை செலுத்திடவே ரகு உத்வேகம் கொண்டான். அதன் தொடக்கமாய் இன்னும் சில தினங்களில் வரவிருக்கும் கோக்ஸின் பிறந்த நாளை அவனும் அவளுமாக மட்டுமே கொண்டாடிட திட்டம் தீட்டினான். ஆகவே முன்னேற்பாடாய் லோட்டஸ் இப்போது குடியிருக்கும் வீட்டின் உரிமையாளரை சந்தித்து வீட்டு சாவியை கேட்டான் ரகு. வயசான சீன தாத்தாவோ அதெல்லாம் கொடுக்க முடியாது என்று ரொம்பவே வீம்பு செய்தார். தம்பதிகளுக்குள் சிறு பிணக்கொன்று ஏற்பட்டிருப்பதை ரகு நாசுக்காய் சொல்ல அப்போதும் பிடி கொடுக்காதே பேசினார் பெரியவர் அவர். அதனால் வேறு வழியில்லா ரகுவோ முதல் முறை அவன் அடையாளத்தை தெரியப்படுத்தி கோக்ஸ் வீட்டின் கொத்து சாவியை கைப்பற்றினான் பெருசிடமிருந்து. வீட்டுக்குள் நுழைந்தவனோ வாட்ஸ்அப் மூலம் தரனுக்கு லொகேஷன் அனுப்பி கூடவே சில பொருட்களையும் வாங்கி வர கட்டளையிட்டான். நண்பன் வருவதற்குள் ரகுவோ வீட்டை கூட்டி பெருக்கி மாப் போட்டு தயாராக இருந்தான். லோட்டஸின் பர்த்டே பார்ட்டிக்கான கேண்டில் லைட் டின்னரை ஏற்பாடு செய்யும் பொருட்டு. தரனோ 1 மணி நேரத்திற்குள் ரகுவுக்கு தேவையான அனைத்தையும் வாங்கி வந்து சேர்ந்திருந்தான். இருவரும் சேர்ந்து வீட்டை அலங்கரித்தனர், கோக்ஸின் வருகைக்கு முன்பாகவே. மணி 4 ரகுவோ தோழனை துரத்தினான் அங்கிருந்து. ஆனால் தரனோ கேக் உண்ட பிறகே கிளம்பி விடுவேன் என்று சொல்லி அங்கிருந்த சோஃபாவிலேயே வம்படியாக படுத்துக்கொண்டான். ரகுவோ போனில் சில முக்கிய அலுவல்களை பார்த்த வண்ணம் காத்திருந்தான் லோட்டஸின் தரிசனத்திற்காக. ஆனால் மணியோ 5 கடந்து 6 7 8 இறுதியில் 9 தான் மிச்சம். கோக்ஸ் வீட்டுக்கு வரவே இல்லை. என்னதான் கையில் மலரவளின் அலைபேசி எண் இருந்தாலும் இப்பொன்னான நாளில் அவளை நேரடியாக பார்த்திடவே ஆசை கொண்டான் ரகு. அதனால் போன் மூலம் அவளிடத்தில் வம்பு வளர்த்திட அவன் விரும்பவில்லை. தூங்கி எழுந்த தரனோ, டே என்னடா உன் இன்னும் வரலையா என்று நெட்டி முறிக்க, ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போயிருப்பா, எப்படி இருந்தாலும் நைட்டு வீட்டுக்கு வந்துதானே ஆகணும் என்று ரகுவோ ஃப்ரிட்ஜிலிருந்த ஐஸ் வாட்டரை எடுத்து கடகடவென இறக்கினான் தொண்டைக்குள். அதுவும் சரிதான், அப்போ நான் கிளம்பட்டுமா? இதைத்தானடா நான் அப்பவே சொன்னேன் என்று ரகுவின் ஃபோனுக்கோ புது எண் ஒன்றிலிருந்து வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி வந்தது. அதை திறந்து பார்த்தவனுக்கோ கோபம் தலைக்கேறி நின்றது. மதுக்கூடம் ஒன்றில் கால் மேல் கால் போட்டபடி கையில் மது நிரம்பிய கிளாஸை இறுக்கியவாறு கோக்ஸ் நாற்காலியில் அமர்ந்திருந்த படம்தான் அவனை கோபப்படுத்தியது. அதனுடன் சேர்ந்து வாய்ஸ் நோட் ஒன்றையும் அனுப்பியிருந்தான் மகேஷ். பாத்தியா என் குட்டிமாவ, நீ இல்லாம எவ்வளோ நிம்மதியா இருக்கான்னு? இனி அவளோட சந்தோஷம் இந்த மகேஷ் கூட தான் என்ற குரல் பதிவை கேட்ட ரகுவிற்கோ சினத்தை அடக்கிட முடியவில்லை. போனை கையில் இறுக்கிய வண்ணம் தலை திருப்பி பார்த்தான். காதல் மங்கைக்காக அவன் ஏற்பாடு செய்திருந்த அத்தனையும். சுவற்றில் ஒட்டப்பட்டிருந்த வித்தாரக்கள்ளி என்ற ஆங்கில எழுத்துக்கள் ரகுவை ஏளனமாக பார்த்து சிரிப்பதை போலிருந்தது அவனுக்கு. அணிச்சல் பாக்ஸோ பாவமாக அவனை பார்க்க, உணவு பதார்த்தங்களோ எங்களை காக்க வைத்ததற்கு உனக்கு வேண்டும் என்று நையாண்டி செய்தன குளிர்ந்து போய் எல்லாவற்றையும் நொடியில் துவம்சமாக்கிட தோன்றியது ரகுவிற்கு. இருப்பினும் என்னவோ தடுக்க அவ்வீட்டிலிருந்து விருட்டென வெளியேறினான் தரனோடு. தோழன் காரணம் கேட்டும் ஏதும் சொல்லாதவன் பைக்கை நேராய் கோட்டுமலை பிள்ளையார் கோவிலை நோக்கி விட்டான். நெஞ்சம் முழுக்க வலி நிறைந்திருக்க ஒப்பாரி வைக்கும் ரகம் அவனில்லை என்பதால் மன நிம்மதி தேடி ஆலயம் விரைந்தான் ரகு. மணி 10 இருக்க பைக்கோடு கோவிலின் முன் வந்து நின்றவனுக்கோ நன்றாகவே தெரியும் எப்போதோ பூசாரி நடையை இழுத்து சாத்திவிட்டு கிளம்பியிருப்பார் என்று. இருப்பினும் ரகுவை பொறுத்தவரை மூடியிருக்கும் தளமாகினும்
ஆக நிற்குமிடமே தற்போதைக்கு அவன் கதத்தை அடக்கி ஆணவனை சாந்தப்படுத்திட முடியும். அதனால்தான் நேராக கோவில் நோக்கி வந்து சேர்ந்தான் நாயகனவன். கண் கூசிய பைக்கின் விளக்கு வெளிச்சத்தில் உச்சுக்கொட்டலோடு எழுந்து நின்ற பெண்டுவோ அதிர்ந்து பார்த்தாள் முன்னிருந்த தாடிக்கார பொறுக்கியை. லோட்டஸ் என்று அதிர்ச்சி கொண்ட ரகுவோ பைக்கிலிருந்து சட்டென்று கீழிறங்க கார் ஒன்று வந்து நின்றது கோக்ஸின் எதிரே கீச்சென்ற சத்தத்தோடு. வித்தாரகள்ளியோ கண்ணிமைக்கும் நேரத்தில் அக்காரில் ஏறி அமர்ந்து பறந்தாள் அங்கிருந்து. ரகுவோ விடாது கோக்ஸ் பயணித்த காரை விரட்டி போனான் பின்னாலேயே. சைடு கண்ணாடி வழி ரகுவின் துரத்தலை கண்ட மகேஷோ வேண்டுமென்றே வாகனத்தை அழுத்தினான். லோட்டஸோ கண்களை மூடியபடி சீட்டில் தலை சாய்த்திருந்தாள். உள்ளமோ குமுறிட. ரகு வஞ்சி அவளை தேடி வருவதையும் அவள் உணர்ந்தாள். மகேஷ் சண்டை இழுக்கவே காரை காட்டுத்தனமாக ஓட்டுகிறான் என்பதையும் அறிந்தாள். ஆனால் அதே சமயம் நண்பனை தடுத்து ரகுவிற்கு வக்காலத்து வாங்கிடவும் பகினி அவளுக்கு எண்ணமில்லை. இருப்பினும் கணவனல்லா காதலன் அவனுக்கு ஏதேனும் ஆகிவிடுமோ விபரீதமாக என்ற பயமும் அவளுக்குள் இல்லாமலில்லை. ரகுவோ பைக்கை லெஃப்ட் ரைட் என்று சிறு சந்தென்றாலும் விடாது நுழைந்து யாருமற்ற நெடுஞ்சாலையின் வழியில் மகேஷின் காருக்கு முன்னே படுவேகமாய் சென்று பிரேக் போட்டு நிறுத்தினான். குறுக்கே பைக்கை நிறுத்திய ரகுவை திட்டி தீர்ப்பதற்காக காரிலிருந்து மகேஷ் இறங்க அவனோடு சேர்ந்து லோட்டஸும் கார் கதவை திறந்து வெளியே வந்தாள். பொஞ்சாதியின் அழுதி வீங்கிய முகத்தை பார்த்த ரகுவோ சட்டென எக்கி மகேஷை கட்டி அணைத்தான். டேய் என்ற அதிர்ச்சியோடு மகேஷ் விலக அதிர்ந்து நின்றவன் தோளை தட்டி கொடுத்த ஹீரோவோ, சூப்பர் மச்சான், செம்மையா ஓட்டுற, இதே வேகத்தோட என் லோட்டஸை பத்திரமா கொண்டு போய் வீட்டில் சேர்த்துடு, சரியா என்று சொல்லி நக்கலான பார்வை கொண்டு அங்கிருந்து நடையை கட்டினான். அவன் ஏன் என்ன மச்சான் சொல்லிட்டு போறான் என்று இடையில் கரங்கள் இருக்கிய மகேஷோ போகின்றவனை வெறிக்க ரகுவின் பார்வைப்பட்டு மீண்டும் புத்துணர்ச்சி கொண்டவளோ ஏதும் சொல்லாது ரகசிய முகில் நகை மட்டுமே கொண்டாள். அவன் என்ன என் கூட்டாளியா, ரொம்ப உரிமையா மச்சான்னு சொல்லி கட்டிப்பிடிக்கிறான், இட்டியட், வந்த கோவத்துக்கு அவன் அப்படியே கொன்னுடலாம் போல இருந்துச்சு என்று மகேஷோ சிடு சிடுவென எரிந்து விழுந்தவனாய் காருக்குள் ஏறி அமர, நான் உனக்கு அக்கானோ அவர் உனக்கு மாமானோ சொல்லாம சொல்லிட்டு போறாருடா என்ற கோக்ஸோ சாலையில் சத்தத்தோடு பயணித்த ரகுவின் பைக்கை அவள் கண்ணிலிருந்து மறையும் வரை பார்க்க, என்ன நீ எனக்கு அக்காவா, யார் சொன்னா, நான் சொன்னனா நீ எனக்கு அக்கான்னு, நான் உன்னை அக்காவா ஏத்துக்கிறேன்னு நான் சொன்னனா, இடியட் இடியட், அவன் யாரு உன்னை எனக்கு அக்கான்னு முடிவு பண்ண என்று எரிச்சல் கொண்டவனாய் எரிந்து விழுந்த மகேஷோ தோழியின் முகத்தை பார்க்க, போய் அவர்கிட்டயே கேளு என்ற கோக்ஸோ சிரிப்பை அடக்கியபடி போனில் ரகுவோடான அவளின் ஹனிமூன் படங்களை பார்த்திட ஆரம்பித்தாள். மகேஷோ நண்பியை முறைத்த கடுப்போடு காரை ஸ்டார்ட் செய்து செலுத்த ஆரம்பித்தான். முகம் இஞ்சி தின்ன குரங்காட்டம் இருக்க. மகேஷ் தோழியின் பிறந்த நாளை பப் ஒன்றில் கொண்டாடிட திட்டம் கொண்டான். ஆனால் கோக்ஸோ மனசு சரியில்லை என்பதை உடம்பு சரியில்லை என்று சொல்லி நண்பனுக்கு டிமிக்கி கொடுத்தாள். எங்கே வேலை முடிந்தால் காரை எடுத்துக்கொண்டு பறந்திடுவாள் என்று யோசித்த மகேஷோ முன்கூட்டியே முற்றிலையின் கார் டயரை டம்மியாக்கியிருந்தான். 1 மணி நேரத்திற்கு முன்னதாகவே ஆபீஸிலிருந்து வெளியேறிய கோக்ஸோ காரின் நிலையை கண்டு கால் டாக்ஸியை புக் செய்தாள். பாவம் மகேஷ் அவன் மீட்டிங் முடிந்து வருவதற்குள் தோழி கிளம்பியிருந்தாள். வேறு வழி இல்லாதவனோ ஏற்பாடு செய்த மதுக்கூட பார்ட்டிக்கு சென்று அங்கு கூத்தடித்து கும்மாளம் போட கண்டான் கோக்ஸை போலவே ஆடை அணிந்த பெண்ணொருத்தியை. நெருங்கி பார்க்க அது தோழி இல்லை என்று தெரியவர விலகி கொண்ட மகேஷோ அதோடு நிற்காது நாரதர் வேலை பார்த்திட ஆரம்பித்தான். வேண்டுமென்றே அப்பெண்ணை பின்னாலிருந்து முகம் தெரியா வண்ணம் படம் பிடித்து அனுப்பினான் வாய்ஸ் நோட் ஒன்றோடு ரகுவை வெறுப்பேற்றிட. படத்தில் இருப்பது லோட்டஸ் தான் என்று ரகுவும் தவறாக எண்ணி கோபத்தில் திளைத்தான். பெண்ணவள் அணிந்திருந்த ஆடையும் அவளின் கூந்தல் அளவும் வித்தாரக்கள்ளியை ஒத்திருக்க. அதுவும் மகேஷ் எண்ணிலிருந்து படம் வர நம்பாதிருக்கவும் முடியாது ரகுவால். காரணம் அவனுக்கு நன்றாகவே தெரியும், அவன்தான் கோக்ஸின் இப்போதைய நெருங்கிய உறவென்று. ஆகவே வருத்தம் கொண்டவனாய் பிள்ளையாரை தேடி போக கண்ணெதிரே கண்டான் தாடிக்கார பொறுக்கியவன் காதல் சீமாட்டி கோக்கனதையை. வாடகை காரில் கோவில் சென்றடைந்த கோக்ஸோ கடந்த ஆண்டு அவளின் பிறந்த நாளை ரகுவோடு கொண்டாடிய தருணங்களை நினைத்து உள்ளம் வெம்பினாள். அவனை மறக்கும் சக்தியை கொடுக்க சொல்லி மன்றாடினாள் ஏந்திழை அவள் கணபதியிடம். நகராது கோவிலிலேயே குத்த வைத்து பல மணி நேரங்கள். ஆனால் விநாயகனோ ஆகுரதனின் ஆசையை நிறைவேற்றி லோட்டஸுக்கு உணர்த்தினான் இருவருக்குள்ளும் இன்னும் காதல் இருப்பதை.
இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்தித்திடலாம். தொடர்ந்து இணைந்திடுங்கள் எம்மி தீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில். நன்றி, வணக்கம்.